ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய வெற்றியாளர்களை நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு வெற்றியாளரை நம்மளுடைய அரங்கத்துக்கு வர வச்சுருக்கோம். இவங்க பேர் காவ்யா. இவங்க யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி இந்த 2 கனவோடு இருந்தவங்க. அதில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனை நிறைய டைம் எழுதினவங்க, குரூப் 2 மெயின்ஸை நிறைய டைம் எழுதினவங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போது வெளியில் வந்திருக்கக்கூடிய நபார்டு எக்ஸாம்ஸ் அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட், அது கிட்டத்தட்ட கிரேட் ஏ போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு உடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 1 லட்சம் ரூபாய் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். இந்த தேர்வு குறித்து இன்றைக்கி இந்த பேட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம், இதை பற்றிலாம் அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நபார்டு நடத்தக்கூடிய இந்த தேர்வு குறித்து நிறைய பேருக்கு ஐடியாஸ் இல்லை. அதனால தான் நபார்டு எக்ஸாம்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இன்றைக்கி ஜாயின் பண்ண போகிற காவ்யா அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த தேர்வுக்கு எப்படி படித்தாங்க, நீங்களும் எதிர்காலத்தில் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட இறுதியில் ரெடியாக இருங்க. நபார்டு எக்ஸாம் ஓகே காவ்யா, முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெகக்னேஷன் நபார்ட்லேருந்து வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு குரூப் 1ல் ஒரு டெப்டி கலெக்டராக நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி யூ ஆர் எ வெல் டிசர்வ்டு கேண்டிடேட், ஐ நோ வெரி வெல். பட் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதே ஒரு சுகமான ஒரு சுமை அப்படின்னு சொல்லுவோம். சில நாட்கள் ரொம்ப தள்ளி தள்ளி போகும் வெற்றி, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே தீரும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, அதாவது நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு ரஜினிகாந்த் சொல்கிற டைலாக் இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவனுக்கும் பொருந்தும், மாணவிக்கும் பொருந்தும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுதும் அப்படி தான். பல ஆண்டு போராட்டம், இப்போ ஒரு வெற்றியாளராக மாறி இருக்கீங்க. முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்துராதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருப்போம். அது ஃபைனலாக நடக்கிறப்போ இவ்வளோ வருஷத்தோட ஹார்ட் ஒர்க், ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்சதா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். வெரி குட். நீங்கள் ஆக்சுவலாக உங்களை பற்றி சொல்லுங்கள் காவ்யா. நீங்கள் என்ன டிகிரி, உங்கள் நேட்டிவ், அப்பா அம்மா, இந்த எக்ஸாம்ஸ் எழுதலான்ற எண்ணம் எப்படி வந்துச்சு, எந்த டிகிரி எங்கே படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் காவ்யா, நான் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸில் 2018 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹொசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன டவுன். இப்போ ஹொசூர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நான் முன்னே ரொம்ப சின்ன டவுனாக இருந்தது. ஸோ கோயம்புத்தூரில் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னை வந்தேன். ஃபர்ஸ்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிளியர் ஆச்சு எனக்கு. ஸோ அது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. நம்ம கரெக்டான பாத்தில் தான் வந்திருக்கோம். 2 முறை குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸில் மிஸ் ஆகிட்டே இருந்தது. மெயின்ஸ் 2 இன்டர்வியூ கிளியர் பண்ணி போக முடியல. அப்படி பார்த்துட்ருக்கப்போ தான் வேறு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நான் ஐபிபிஎஸ் எஸ்ஓ, அதாவது அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நம்ம ஏஎஃப்ஓவாக சர்வ் பண்ணலாம். அந்த எக்ஸாம்ஸ் நான் எழுதியிருக்கேங்க சார். அதில் நான் 2-3 டைம்ஸ் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ மூலமாக தான் நபார்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் பற்றி எனக்கு தெரிஞ்சது. ஆல்சோ எங்கள் காலேஜில் நாங்கள் படிக்கிறப்போ நபார்டோட சிஜிஎம் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது நபார்டில். நம்ம த்ரூ ப்ரொமோஷன்ஸ் தான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குதுன்னு அவர் சொன்னது, ப்ளஸ் ஏஎஃப்ஓவோட எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு தான் நான் நபார்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறப்போ நம்மளுக்குள்ள அந்த ஃபியர் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, நம்மளால் அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாதோ அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஸோ லாஸ்ட் டைம் மெயின்ஸில் நான் ஒரு 0.5 மார்க்ஸில் நான் மிஸ் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறமா இந்த அட்டெம்ப்ட்ல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் இட். வெரி குட். அது ஏஎஃப்ஓ அதோட ஃபுல் ஃபார்ம் சொன்னீங்கன்னா அதாவது பார்க்குறோம். அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளரிக்கல் கேடர், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் அண்ட் அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர்னு ரெக்ரூட் பண்ணுவாங்க சார். ஸோ அதில் அக்ரி கிராஜுவேட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏஎஃப்ஓ அப்படின்னு நம்ம சொல்கிற எக்ஸாம். வெரி குட். இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன்ஸ் வரும். எஸ் சார். இந்த ஏஎஃப்ஓ ப்ளஸ் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் நபார்ட், இது போன்ற தேர்வுக்கெலாம் எத்தனை லட்சம் பேர் வந்து விண்ணப்பிப்பாங்க, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எவ்ரி இயர் வருது, இதை பற்றி அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்களா? ஓகே சார். ஆக்சுவலி ஏஎஃப்ஓ வந்து ஓரளவுக்கு பாப்புலரான எக்ஸாம் அக்ரி கிராஜுவேட்ஸ் மத்தியில் பார்த்தோம்னா. ஏன்னா அது வந்து நம்ம மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா 60 மார்க்ஸ் மட்டும்தான், அப்ஜெக்டிவ் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து அது நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். டைரக்ட் மெயின்ஸ். அது ப்ரிலிம்ஸ் இருக்குங்க சார். ஓகே ஆனால் மற்ற கேட்டகரி கம்பேர் பண்ணுறப்போ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஓகே அடுத்து மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பர். ஓகே. அதாவது ஆனால் நம்ம காலேஜில் படித்த சப்ஜெக்ட்ஸே தான் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து எம்சிக்யூஸ் தான் வரும் ஏஎஃப்ஓ எக்ஸாம். ஓகே. அதனால நிறைய கிராஜுவேட்ஸ் ஏஎஃப்ஓ வந்து எழுதுவாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகே. நார்மல் 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே. நபார்ட் பொறுத்த வரைக்கும் ஆனால் அதனால ஏஎஃப்ஓக்கு வந்து அப்ளிகேஷன்ஸும் நிறைய வரும். மெனி லேக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. நபார்ட் வந்து பார்த்தோம்னா லைக் திஸ் இயர் வந்து நமக்கு 70,000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஆக்சுவலி ஃபைல் ஆயிருந்தது. ஒரு ரீசன் வந்து ஆர்பிஐ கூட கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம். ஆமாம், ஆர்பிஐ கிரேட் பிஏ டேட்ஸும் நபார்டோட டேட்ஸும் ரொம்ப கிட்ட இருந்ததுனால நிறைய பேர் அப்ளை பண்ணல. ஒரே டேட் வரல, கிட்ட இருந்ததுக்காகவே நிறைய பேர் அப்ளை பண்ணல. ஓகே. செகண்ட்லி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. எவ்வளவு வேகன்சிஸ்? ஸோ இந்த இயருக்கு வந்து பார்த்தோம்னா சார் டோட்டல் வேகன்சிஸ் 102. ஓகே. அதுல நம்ம ஜெனரலிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து பார்த்தோம்னா 45 தான் இருந்தது. ஓகே. ஸோ நபார்ட்லயும் வந்து பார்த்தோம்னா ஜெனரலிஸ்ட் வேகன்சி, ஸ்பெஷலிஸ்ட் வேகன்சிஸ் 2 விதமா இருக்கும். ஓகே. ஜெனரலிஸ்ட்ங்கிறது எனி டிகிரி அப்ளை பண்ணலாம், என்ன டிகிரி வேணாலும். ஓகே. ஸ்பெஷலிஸ்ட்னு வரப்போ வந்து ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, ஐடி, ஹெச்ஆர் இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். அது அசிஸ்டன்ட் மேனேஜர் தான், ஆனா எல்லாருக்குமே போஸ்ட் பேர். ஆமா சார். இப்போ நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜெனரலிஸ்ட். ஓகே. ஓகே. ஆக்சுவலி அக்ரிகல்ச்சருக்குமே தனியா ஒரு போஸ்ட் இருக்கு, அக்ரி பிசினஸ்க்கு தனியா ஒரு போஸ்ட் இருக்கு. ஓகே. நான் ஜெனரலிஸ்ட் தான் ஆப்ட் பண்ணேன். ஏன்னா அந்த சிலபஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளரா இருக்கும், நம்ம சிலபஸோட அலைன் ஆயிருக்கும். அதாவது குரூப் 1 யூபிஎஸ்சி சிலபஸ்க்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்கும். எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்? 3 ஸ்டேஜஸ். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? எத்தனை பேப்பர், எவ்வளவு மார்க்? அப்ஜெக்டிவ் பேப்பர் for 200 மார்க்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி வேற எந்த எக்ஸாம்லயும் இப்படி இல்லை. நபார்ட்ல மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நான் மெரிட் செக்ஷன், மெரிட் செக்ஷன் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. இந்த நான் மெரிட் செக்ஷன் பார்த்தோம்னா குவான்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். ஓகே. அது ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குவாலிஃபையிங் நேச்சர். ஓகே. அதாவது ஒரு மினிமம் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். அதான் நான் மெரிட் செக்ஷன். ஓகே. ஓகே. அடுத்து மெரிட் செக்ஷன். மெரிட் செக்ஷன்ங்கிறப்போ நமக்கு ஜெனரல் அவேர்னஸ் for 20 மார்க்ஸ். ஓகே. ஓகே. அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேப்பர் for 40 மார்க்ஸ். ஓகே. அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர், அது 40 மார்க்ஸ். ஸோ 20 + 40 + 40 இந்த 100 மார்க்ஸ்க்கு நம்ம வாங்குற ஸ்கோர் வச்சு தான் நம்ம மெயின்ஸுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 3 தான் வந்து மெரிட் பேப்பர்ஸ். ஆனால் இந்த மெரிட் பேப்பர்ஸும் அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்ஜெக்டிவ் டைப். ப்ரிலிம்ஸ் லெவல்ல எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போலயே. எஸ், நம்ம வந்து அது ஏஆர்டி டிஃபிகல்ட்டாக இருக்கும் சார். ஏன்னா ஏஆர்டி அதாவது அக்ரி அண்ட் ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அக்ரியோட பேசிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்கு. எவ்வளோ கொஸ்டின்? 40 மார்க்ஸ். 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். அந்த அக்ரி ரூரல் மேனேஜ்மெண்ட் ரைட், அக்ரி ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது நான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. நம்ம டெடிகேட்டடாக டைம் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக நம்மளால முடிச்சிடலாம். அதுக்கு என்ன புக்கு படித்தா நல்லா இருக்கும்? இதுக்கு வந்து நிம்ராஜ் சுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட புக் இருக்கு, காம்படிட்டிவ் அக்ரிகல்ச்சர். ஓகே. ஸோ அந்த புக்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வெரி குட், வெரி குட். அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. இந்த மெரிட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த 100 கொஸ்டின்ஸில் எவ்வளோ எடுத்தா நம்ம வந்து மெயின்ஸ்க்கு போக முடியும்? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தோம்னா 46.
ஓ 46 ஸோ இந்த இயருமே வந்து ஜெனரல் கட் ஆஃப். எஸ் சார். ஸோ இந்த இயருக்குமே வந்து அரௌண்ட் 45 to 50 அவுட் ஆஃப் 100. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தானா? எஸ் சார். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/4. ஓ 1/4. நம்ம யூபிஎஸ்சி மாதிரி 1/3 கிடையாது. 3rd இல்லை 1/4. அதனால நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நார்மல் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணீங்க சார்? லாஸ்ட் இயர் பார்த்தேன்னா நான் 66 ஸ்கோர் பண்ணியிருந்தேங்க சார். டோட்டல் மார்க்ஸ். எஸ் சார். ஓ 46 எடுத்தாவே போதும், நீங்கள் 66 எடுத்துருந்தீங்க. வெரி குட் வெரி குட். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 100க்கு மேக்ஸிமம் 100மே ட்ரை பண்ணுவீங்களா? நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்லைன்னு? இல்லைங்க சார், நான் வந்து கொஞ்சம் 90 85 அந்த அளவு நிறுத்திங்களா? 75 to 80 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணி. ஸோ அக்யூரேசி நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுவீங்க நீங்கள். ஆமாங்க சார். வெரி குட். இப்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க்குக்கு, அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? எஸ் சார். ஸோ மெயின்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லெட்டர் ரைட்டிங் அண்ட் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ப்ரெசிஸ் ரைட்டிங் இருக்கும். 90 minutes ஃபார் 100 மார்க்ஸ். ஓ 90 இதில் minutes. ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே இஸ் டு பி டைப்ட் இன் கம்ப்யூட்டர். ஓகே. ஸோ நமக்கு ரிட்டர்ன் கிடையாது, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு இந்த பேப்பருக்கு பேர் என்ன? டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ். ஓ பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ். எஸ்ஏ இருக்கும், ப்ரீசைஸ் ரைட்டிங் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். இந்த மூணு தான். காம்ப்ரிஹென்ஷன் இருக்கலாம். ஓகே. அந்த இது வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங், ஒரு ப்ரீசைஸ் ரைட்டிங், ஒரு எஸ்ஏ இந்த மாதிரி தான் இருக்குமா? ப்ரெசென்ட் ரைட்டிங் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஒரே ஒரு क्वेश्चन. லெட்டர் அண்ட் எஸ்ஏல நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 4ல நம்ம எனி 1 எஸ்ஏ அண்ட் 1 லெட்டர் ரைட்டிங். ஓகே. இந்த டாபிக்ஸுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ், இது ரிலேட்டடான டாபிக்ஸ். ஓ வெரி குட். அந்த 100 மார்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த மெயின்ஸ்ல, இந்த பேப்பருக்கு டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ், டூரேஷன் வந்து டோட்டல் 90 minutes சொன்னீங்க. இப்போது டைப்பிங் வந்து ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? இல்லைன்னா வந்து நார்மலாக கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறவங்களும் அதை வந்து நாலேஜ் இருக்குது எனக்கு, ஆனால் எனக்கு வந்து டைப்பிங் வந்து ஸ்பீடு வராது. ஸோ இதுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து எசென்ஷியல்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவையில்லையா? எசென்ஷியல்னு சொல்ல முடியாதுங்க சார், பட் டைப்பிங் எரர் ஃப்ரீ டைப்பிங் இஸ் எசென்ஷியல். ஓகே. ஸ்பீட் மாடரேட்டா இருந்தாலும் நம்ம எரர் ஃப்ரீயா டைப் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எல்லாருமே நீங்க தான் டைப்பிங்லாம் எதுவும் கிளாஸ்ல எதுவும் போகல, பட் ஸ்டில் யூ ஃபெல்ட் கம்ஃபர்டபிள். இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ப்ராக்டிஸ் எதுவும் எடுக்கல. நான் இங்கே நம்ம இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணதுனால நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம நிறைய டாஸ் ப்ரிப்பேர் பண்றோம், ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம், மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு இங்கே டைப்பிங் ஸ்பீடுக்கு நம்ம இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வெரி குட் வெரி குட். இந்த பேப்பர் இல்லாம அடுத்த பேப்பர் இதுல வந்து நெகட்டிவ்ஸ் கிடையாது, எல்லாமே டிஸ்கிரிப்டிவ்ன்றதுனால இதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க் மினிமம் 100க்கு எல்லாத்துக்குமே செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு இந்த 100? இதுக்கு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் 53 மார்க்ஸ். நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? லாஸ்ட் டைம் நான் 55 எடுத்தேன். ஓகே. இதோட மார்க் இன்னும் வெளியில வரல. ஸ்கோர் கார்டு ஏப்ரல்ல. ஓகே ஓகே ஓகே. இது மோஸ்ட்லி நம்ம ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பார்க்கறப்போ எல்லாருக்குமே 55 to 60 அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அடுத்த பேப்பர் பேப்பர் 2 வந்து பார்த்தோம்னா சேம் பிரிலிம்ஸ்ல பார்த்த மாதிரியே அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இது ரெண்டுமே சேர்த்து ஒரே பேப்பரா நமக்கு வரும். ஓ நீங்க பிரிலிம்ஸ்க்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் ஆல்மோஸ்ட் வந்து மெயின்ஸ்க்கு. ஓகே ஓகே. எவ்வளவு மார்க்ஸ்க்கு? 100 மார்க்ஸ். ஓகே. இது ஒரு ஸ்ப்ளிட் அப் 50 அப்ஜெக்டிவ் 50 டிஸ்கிரிப்டிவ். ஓ ரெண்டுமே இருக்கு அதுல? எஸ் சார். இங்க நெகட்டிவ்ஸ் கிடையாது. இந்த அப்ஜெக்டிவ் பார்ட்ல நெகட்டிவ்ஸ் 1/4. ஓகே. கொஞ்சம் நமக்கு காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் பேட்டர்ன் நம்ம ஒன்ஸ் எடுத்து பார்த்து பழகிட்டோம்னா இட் வில் பீ. அதாவது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மெயின்ஸ்ல வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन இருக்கு. எஸ். ஆல்மோஸ்ட் லைக் பிரிலிம்ஸ் மாதிரி தான். நம்ம இந்த குரூப் 2 ஏக்கு வைக்கிறது மாதிரி அதுவும் வந்து எம்சிக்யூ, இங்கே வந்து எம்சிக்யூ. பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 மார்க்கர் क्वेश्चंसुம் இருக்கும், 1 மார்க்கர் क्वेश्चंसும் இருக்கும். ஓ 2 மார்க்ஸ் क्वेश्चन 1 மார்க்ஸ் क्वेश्चन தான் அப்ஜெக்டிவ்ல. ஓ பேஸ்ட் ஆன் டிஃபிகல்ட்டி. ஓ அப்ஜெக்டிவ்ல 2 மார்க்ஸ் क्वेश्चन 1 மார்க்ஸ் क्वेश्चन வைக்கறாங்களா? சோ கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஸ்கீம்ஸ் எல்லாம் கேஸ் ஸ்டடீஸ் போல கேட்பாங்க நமக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்ல எத்திக்ஸ்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து கேஸ் ஸ்டடீஸ் கேட்பாங்க, பட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட்ல என்ன மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்? சோ இதுல வந்து மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா, லைக் ஒரு ஃபார்மரோட பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே இஸ் ஹி எலிஜிபிள் டு கெட் தி பெனிஃபிட்ஸ், ஓகே, இல்லனா அவருக்கு எந்த மாதிரியான சப்சிடிஸ் வந்து கிடைக்கலாம், ஓகே, இல்லனா ஏதாச்சும் ஒரு ஹெல்த் ஸ்கீம்க்கு ஒரு அவங்களே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு ஓகே ஃபைண்ட் அவுட் தி ஸ்கீம், நம்ம ஸ்கீமை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அத வச்சு நம்ம ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணி அதோட பர்టిక్యులர்ஸ் பத்தி நம்ம ஆன்சர் பண்றோம். வெரி குட் வெரி குட். இட் மீன்ஸ் என்னன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்ன்றது மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வேற மாதிரி வந்து கேட்குறாங்க. குட் ஃபைன்.
ஆக்சுவலாக இந்த 2 பேப்பர் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா இதுல மெயின்ஸில்? இப்போ பார்ட் பேப்பர் 2லயே பார்த்தோம்னா இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் பார்ட் இருக்குங்க இன்னொன்று சார். இருக்குது. எஸ். அதில் என்ன? ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல பார்த்தோம்னா 6 அவுட் ஆஃப் 6 we have to answer 4. ஓகே. 2 10 mark questions and 2 15 mark questions. ஓ அதுல ஈச் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கம்பல்சரி. ஓகே. அது என்ன சப்ஜெக்ட்? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து வில் ஆன்சர் 2 questions. ஓகே. எக்கனாமிக்ஸ்ல இருந்து வில் ஆன்சர் ஓ த சப்ஜெக்ட்ஸ் வந்து சேம். எஸ் சார். ஒன்லி திங் இஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் Fine. தட் டிஃபர்ஸ். ஓகே. ஸோ டோட்டல் இதுக்கு ஒரு 100 மார்க்ஸ், அதுக்கு ஒரு 100 மார்க்ஸ். டோட்டலி 200 marks. ஸோ டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் தான் மெயின்ஸ். மெயின்ஸ் எக்ஸாம். அவுட் ஆஃப் 200 வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து? ஓகே. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்க்குறப்போ இட்ஸ் 128 ஃபார் ஜெனரல். ஓ 128. வெரி குட். ஓபிசிக்குன்னு பார்த்தோம்னா 125. ஓகே. பர்சனாலிட்டி டெஸ்ட்டா இல்லை இன்டர்வியூவாங்க? இட்ஸ் இன்டர்வியூஸ். இன்டர்வியூ. அதுக்கு முன்னாடி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம மெயின்ஸ் வந்து Correct. கிளியர் பண்ணிட்டோம்னா ஓ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கு. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கு. ஓகே. அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காகவா இது என்ன வந்து அதுவும் வந்து மெரிட் இட்ஸ் ஜஸ்ட் டு அசஸ் த பர்சனாலிட்டி. அதை Okay. வச்சு ஏதோ ஷார்ட் லிஸ்ட் பண்றது. பண்ணுற எல்லாருக்குமே சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நடத்திட்டு எல்லாரையும் பர்சனாலிட்டி டெஸ்ட் கூப்பிடுவாங்க. ஓகே ஒன் ஓகே. ஆன் ஒன் இன்டர்வியூ நம்ம யூபிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூ மாதிரியே தான் வந்து வில் ஹேவ் பேனல் மெம்பர்ஸ் 3 to 5 மெம்பர்ஸ் Okay. அட் ஒரு 20 to 30 minutes டியூரேஷன் இன்டர்வியூ. ஓகே. இப்போ சென்னையில் நடக்குமா அது மும்பையில் நடக்கும்? சென்னையில சென்னையில் நடக்கும். வேற நம்ம ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஓ எது வேணாலும் நம்ம சூஸ் எல்லா பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயுமே நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடக்குமா? சென்னையில் மட்டும் தான் நடக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்த்தோம்னா சப் சென்டர்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு இந்த மாதிரி சப் சென்டர்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்கு. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு இருக்குது மாதிரி தான். சேம் ஸோ ஒன்னே நம்ம வந்து சிவில் சர்வீஸை பொறுத்தளவுல இன்டர்வியூக்கு வந்து டெல்லி போவோம். இங்கே வந்து மும்பை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா. ஏன்னா சென்னை உங்களோட ரீஜனல் ஆஃபீஸ்ல நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கிறதுனால. இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு விசி மோட்ல தான் இன்டர்வியூ நடக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா தான் இன்டர்வியூ. நேரடி போக தேவையில்லை. பேனல் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. மும்பைல மட்டும் தான் இருப்பாங்க. வாவ். ஸோ இன் ரவுண்ட்ஸ் பேசிஸ் எல்லா ஆரோலையும் இப்போ லைக் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து நடந்துட்டே வரும். ஸோ நமக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா தான் இன்டர்வியூ நடக்கும். ஓகே. ஆக்சுவலாக நான் நார்மலாக வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அதே போல் பிஎஸ்யூஸு பேங்கிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே விசியில் வந்து கோவிட் டைத்தில் மட்டும் தான் இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த முறை வந்து நபார்டுக்கே இப்படி தான் வைக்கிறாங்க. எஸ் சார். சேம் பேனல் ஃபார் ஆல். அதனால அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலி அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? நெகட்டிவ்ஸ் பார்க்குறப்போ வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் தான். நம்ம வாய்ஸ் வந்து ப்ராப்பரா சம்டைம்ஸ் ஆடிபிளா இருக்காது. ஓகே. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ முன்னாடியே அதுக்கு வந்து நல்ல டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்ல சிஸ்டம் முன்னாடி நம்ம உட்காரணும். எஸ் சார். ஆடியோ ப்ளஸ் வந்து அதோடைய மேக் ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் செட். ஓகே ஆனாலும் அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் Okay. பேனல் மெம்பர்ஸ் ரொம்ப கார்டியலா இருப்பாங்க. Very good. ரிப்பீட் பண்ண சொன்னாலும் they will repeat. என்ன மாதிரியான கேள்விகள் வந்து உங்களை கேட்டாங்க? ஸோ என்ன பேசிக்காக வந்து பார்த்தோம்னா என்னோட டிகிரி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னோட கொஷின்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு அக்ரி பிஸ்னஸ் தான் இருந்தது. நபார்ட் வந்து இந்த ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பற்றின கொஷின்ஸ் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். அதுக்கப்புறம் என்ன நியூ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓஎன்டிசி பற்றி டிஜிட்டல் காமர்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட இன்டர்வியூ இருந்தது. ஓ கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அதை பற்றி தான் போச்சு. எஸ் சார். 20 மினிட்ஸ்மே எனக்கு இந்த ஃபீல்டு இதே ஃபீல்டு தான். நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, ஹாபீஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, அவார்ட்ஸு, இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸு, பொலிட்டிக்கல் நியூஸு, எக்கனாமிக்கல் நியூஸு இதெல்லாம் எல்லாத்தையும் படிப்போம். இதுக்கு அது தேவையில்லையா? இல்லைங்க சார். எனக்கு இப்படி இருந்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து லைக் அப்போதான் பட்ஜெட் வந்து Okay, okay, ஸோ okay. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பட்ஜெட் பத்தின கொஸ்டின்ஸ் ஸோ நிறைய. சின்ஸ் இது பேங்கிங் செக்டர்ன்றதுனால மோஸ்ட்லி ரிலேட்டட் வித் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ் இதில் நல்ல நாலேஜ் இருந்தாவே இங்கே நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். இதோடைய மார்க் எவ்வளோ? கிராஜுவேஷன். ஓகே. இதோட மார்க் எவ்வளோ? ஏதாவது ஸ்லாப் வச்சுருக்காங்களா? ஸோ இது வந்து இன்டர்வியூஸ் ஃபார் 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ். எஸ் சார். அதுக்கு ஏதாவது ஸ்லாப் வச்சுருக்காங்களா? ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் ஐ கேன் see that the marks mostly வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட மார்க் வந்து இட் இஸ் லைக் 43, 45, 47. ஓ வெரி குட். ஸோ அவுட் ஆஃப் 50 வந்து 43க்கு மேலே கிடைக்கிறதுக்கு Yes, பாசிபிலிட்டிஸ் நிறைய yes, இருக்குது. உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ வந்துச்சு பர்சனாலிட்டி டெஸ்ட்டில்? இன்னும் ஏப்ரலில் தான் ஸ்கோர் கார்டு ஓ வரும். இன்னும் உங்களுடைய அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க்கும் தெரியல. தெரியாது. இப்போது வந்து டோட்டல் 72 வேகன்சிஸ் சொன்னீங்க இல்லையா? டோட்டல் வேகன்சி எவ்வளோ? 1 or 2. 1 or 2 வேகன்சி. அந்த 1 or 2 வேகன்சிஸில் 45 வேகன்சிஸ் தான் ஜென்ரலிஸ்ட்டுக்கு. எஸ் சார். உங்களோட ரேங்க் வந்து 45க்குள்ளே எத்தனாவது ரேங்க்? அதுவும் நம்மளுக்கு ஸ்கோர் கார்டு வந்ததா எல்லா டீடைல் ரேங்க் ஒன்றும் தெரியாது. எதுவுமே தெரியாது. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க? பிடிஎஃப் ஒரு செலக்ட் ஆன ரோல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. பிடிஎஃப் பப்ளிஷ் ஒன்லி அந்த 45 நம்பர்ஸை மட்டும் போட்டிருக்காங்க. எஸ்.
யூ ஆர் செலக்டட். லைக் ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பிடிஎஃப் தேல் பப்ளிஷ். உங்கள் நேமையும் போட்டிருக்காங்க, ஒன்லி ரோல் நம்பர். ஒன்லி ரோல் நம்பர்ஸ். உங்கள் நேம் வந்து அவங்க மென்ஷன் இது வரைக்கும் பண்ணல. ஓகே, ரேங்க்கும் அதில் வராது. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற போஸ்ட், ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுக்கு வந்து என்ன சேலரி வரும்? இப்போ வந்து குரூப் ஏ இப்போ டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறப்ப மேபி ஒரு 56,000 அந்த மாதிரி தான் வரும். இப்போ உங்களது பொறுத்தளவில் பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேலரி வரும். ஸோ உங்களுடைய சேலரி ஸ்டார்டிங் ஸ்டேஜே கிட்டத்தட்ட 1 லட்சம் வரும்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? எந்த லெவலுக்கு ப்ரொமோஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்கக்கூடிய போஸ்ட்? ஓகே சார். ஸோ இப்போ நம்ம சேலரின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இட் வில் பி அரௌண்ட் 87,000. ஓகே. அண்ட் பேஸ்ட் ஆன் த சிட்டி வி ஆர் போஸ்டட் நம்மளுக்கு அலோவன்சஸ் வந்து வேரி ஆகும். அது ஹெச்ஆர்இ அது வந்து ஓகே. ஸோ வி கேன் கெட் அப் டு 1 lakh வெரி குட். ஜாயின் பண்ணுறப்போ. வெரி குட், வெரி குட். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் இப்போ வந்து நம்ம சிஜிஎம் வரைக்கும் போகலாம், சீஃப் ஜெனரல் மேனேஜர் அது வரைக்கும் போகலாம். எஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி So குட். we have a very good scope for promotion, and also வந்து நமக்கு deputationsல we can work in various states. ஓகே. நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் போய் ஒர்க் பண்ண முடியும். நம்ம டைரக்டா பீப்புள் கூட காண்டாக்ட் பண்ணி we can work. ஸோ அந்த மாதிரி வெரி குட் ஸ்கோப் வெரி குட், ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட். வெரி குட், வெரி குட். ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய இலக்கு, நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு படிக்க வர்றப்ப நபார்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரல. நீங்கள் வந்தது வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், இல்லை ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்திருக்கீங்க. நானும் அப்படி தான் வந்தேன் சென்னைக்கு வரப்போ. எனக்கும் ஒரு 7 வேலையெல்லாம் கிடச்சிது. ஒரு வேலையில் இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அகாடமி ரன் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சிலேயே அட்டெம்ப்ட் இருக்குது, குரூப் 1லேயே அட்டெம்ப்ட் இருக்குது. இப்போ நபார்டில் கிடைச்ச வேலை வந்து அதை விட சம்பளம் வந்து குரூப் 1 அண்ட் இதை விட சம்பளம் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா நல்ல சேலரி. இதோட நீங்கள் திருப்தி ஆகிட்டீங்களா? இல்லை மறுபடியும் யூபிஎஸ்சி எழுதி என்னுடைய கனவு டிஎன்பிஎஸ்சி எழுதி, இல்லை சார் என் பேருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் இல்லை ஒரு ஐஎஃப்எஸ் இல்லை ஒரு ஐஆர்எஸ் அந்த பதவிக்கு என்னுடைய முயற்சி வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பி அண்ட் கண்டெய்ன்டாக ஃபீல் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக குரூப் 1 அட்டெம்ப்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். வெரி குட். சிவில் சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரீம். ஸோ அதுக்கான பர்சிவரன்ஸ் வில் கண்டினியூ. வெரி குட், வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக காவ்யா வந்து இன்றைக்கி வந்து நபார்டு எக்ஸாமில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக செலக்ட் ஆகி இப்போ வெரி சூன் வந்து லக்னோவுக்கு ட்ரைனிங் போகிறாங்க அடுத்த வாரம். அவங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் இப்படி எந்த தேர்வுக்கு படித்தாலும் சரி, தொடர்ந்து சரியான ஒரு பாதையில் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பல சோதனைகள் வந்தாலும் சரி நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வந்து வெற்றி அடைவோம், நம்ம காவ்யா போல. ஸோ தொடர்ந்து இந்த வெற்றி தொடர்ந்து இன்னும் பல வெற்றிகள் வந்து காவ்யா அடையணும். அதே போல் நீங்களும் நிறைய வெற்றி அடையணும். இன்றைக்கி நபார்டு எக்ஸாம்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரலிஸ்ட்னா என்ன, ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன, அதே போல் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு எப்படி ட்ரை பண்ணலாம். இந்த அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு மட்டும் இல்லை, இது வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்னு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகினது இல்லை. அக்ரி இல்லைனா கூட நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் வந்து சகஜம். ஆனால் நம்ம எல்லா தேர்வுக்கும் முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூல். எதிர்காலத்தில் 2025 வரப்போகிற எல்லா போட்டித் தேர்வுகளையுமே நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அது குரூப் 1 படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும் அல்லது யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேருமே நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் வந்து ஒரு பயணம் அப்படின்னு நினைக்காம ஆன் த வேல வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், பட் அடுத்து என்னுடைய முயற்சிகள் நான் தொடர்வேன்னு சொன்ன மாதிரி இடையில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறப்போ உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும், உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும். அதனால் நீங்கள் தொடர்ந்து பெரிய ஒரு பயணத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா இடையிடையில் வந்து இது போன்ற ஒரு பணிகள் வந்து கிடைக்கிறப்ப ஒரு சற்று வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மட்டும் இல்லை, இதுக்காக படிக்கிறப்ப பல போட்டித் தேர்வுகளில் நம்மளுடைய மாணவ மாணவிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க.
அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், அவர்கள் அந்த தேர்வுடைய விதம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு இன்னும் நிறைய வீடியோஸில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி லாஸ்ட் வீக் நம்ம வந்து செல்லிஸ் அவங்களுடைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வீடியோவில் வந்து நம்மளுடைய காவ்யா வீடியோ பார்க்குறோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு எக்ஸாம்ஸில் ஜெயிச்ச இன்னும் ஒரு பர்சனாலிட்டிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ காவ்யா. தேங்க்யூ சார்.